இல்லாமல் அவசரம் செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு இருப்பதோ யாருங்க எனக்கு இருப்பதோ 3 பெண்கள். இந்த 3 பெண்களை உடைய தந்தை பார்க்கணும்னு சொன்னார் என்று என்னுடைய மகளை அழைத்து கொண்டு வா. ஏற்பாடு பண்ணி போ. ரொம்ப கஷ்டம் போ. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராத சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, தன் உயர்ப்பால் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன். அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ள படைத்தன் மணிபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து கற்பகை என்று பெயர் வைத்து தலைமுறையை வாழ்த்துட்டு வருகிறேன். அது தினமும் என்னுடைய அக்காக்களை சந்திப்பது வழக்கம். நீங்க உள்ள அந்த ஒரு நொடி
மதிக்கவே மாட்டேன் எங்க போற கேட்க மாட்டியா அப்படிலாம் சொல்லணுமா அவளுக்கு மேலதான் இருப்பு நீயும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவளை நல்லமாவோ அவன் நல்லவோ ஆமா அப்ப நம்ம கெட்டவங்களா நம்ம சொல்லியே அக்கா அவனுக்கு என்ன சொல்வது வழக்கம் அங்குள்ள மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து கூந்தலில் சுடுவது வழக்கம் அல்லவக்கா போகலாமாக்கா அக்கா இந்த நந்தவனத்தை பார்த்தையா எவ்வளவு அழகாக இருக்கிறதக்கா எனக்கு விட்டு போகவே மனம் வர மாட்டேங்குது இந்த மலரை பார்த்தா உங்களுக்கு விட்டு போக மனம் வரல அப்படியா பறிச்சு சூடிக்கிட்டு பண்ண விடாது அது என்ன மலர் தெரியுமாக்கா ஏண்டி அது இருக்கு அது என்ன மலர் அக்கா அதான் சம்பிங் மலர்க்கா ஏண்டி பண்ணு அந்த சம்பிங் மலரி அடியில மட்டும் பெருசா இருக்கு மேல ஏண்டி அப்படி விரிச்சிருக்கியா அக்கா அது மட்டும் இல்ல அது பார்த்தா வெள்ள வெள்ள பூத்து இருக்கு ஆமாடி பண்ணு சம்பிங் மலர்கள் அது தெரியுது அது என்ன மலரி அதுவாதுக்கா அதுதான் கொடிமல்லிக்கா கொடிமல்லியா ஏண்டி தங்க அந்த கொடிமல்லி அழகா இருப்பது என்பதற்காக நீ சென்று அந்த கொடிமல்லியை பறித்து உன்னுடைய கூந்தலை சூடனை மட்டும் நினைக்காதடி எதற்காக அது மிகவும் ஆபத்தான மலரி எப்படி சொல்றீங்க கையில வச்சுனா சேர்த்து பின்னிக்கிட்டு அப்படி அந்த மலர் எனக்கு வேணாக்கா அது பின்னிக்கிட்டு எப்படி வெளியே வரணும் எப்படி வரணும் கத்திரிக்கோல் எடுத்துட்டோம் கத்திரிக்கோல் எடுத்துட்டு சைடுல கெப்புகள் எல்லாம் இப்படி பண்ணு மொத்தத்தி கத்திரிக்கோல தரிச்சு எடுத்துட்டு அடியில் உள்ள பெரிய வேர் இருக்கும் அதை கத்தனை சுருங்கி விட்டுருச்சு அப்படியாக்கா ஆமா எல்லாம் போக ஓடி வந்து நீ எடுத்து சொல்லுங்க நானே எடுத்து சொல்லுமா வேண்டி அழகா ஆடி பண்ணிட்டு வேலையை வெள்ள போல ஓடி வாடி
ஆரவாரத்தோடு கூந்தலை சூட வேண்டும். தந்தைக்கு தந்தையாக பாலூட்டி சீராட்டி மார்பில் தூக்கி தாராட்டி வளர்த்து வந்தேன். இப்போது ஏண்டா எங்க அப்பா கதையை சொல்லுங்கிறாரு. அப்பா நீங்க இப்படி வாங்கப்பா. நானும் வந்து எங்க அப்பா பேசி யார ஊர் மேல பார்த்து உன் மண்டாடி போவா உன் பொண்ணு போவா உன் சித்தாத்தா பெரியாத்தா எல்லாம் அத்தை சார் எல்லாம் போவாங்க. என் பொண்ணு கூட 3 பொண்ணு பேசி வச்சு அப்படியா? 3 பொண்ணு சொன்னா கிடையாதுமா? சொன்னா கிடையாது. ஒருத்தி அப்படியே வளர்த்தி மாதிரி இருப்பான். ஏண்டா என் தங்கச்சி ஒரு அழகவா இல்ல சரி நீங்க இந்த நந்தனத்தை சுத்தி வர வேலையா உங்களுக்கு பூவை பறிக்கிறதுதான் எனக்கு வேலையே. பூ பறிக்கிற வேலை செய்யுங்க, வேலை செய்யாதீங்க. எனக்கு பிடிக்கும். என் பசங்க கொடுத்தா பெருகி போகுது, கல்மையில பெருகி போகுதுங்க. அடக்கு ஒடுக்குமா வந்து படிக்க வச்சுக்கிறது தெரியுமா? எப்படி நான் படிக்கிறேன்? ஒரு பொண்ணு கவர்மெண்ட் உத்தியோகம் தான். அப்படியா? நல்ல
சிறந்த தந்தை தானே. பரவாயில்ல. ஒப்பானாலும் உங்களை விட்டு வச்சுக்கிறாரு. விட்டு வச்சுக்கிறாரு. எந்த வேலைக்கு சேர்க்காத, எந்த வேலைக்கு சேர்க்காத. சேர்க்காது. அதே மாதிரி நான் உன்னைய பொண்ணு விட்டு வச்சிடல. விட்டு வச்சில்லே. என் பேரு கொஞ்சம் என்ன வச்சிருக்க தெரியுமா? என்ன வேலை செய்தி? அவளுக்கு ஏறி உள்ளே வேலை. ஏறி உள்ளேவா? அப்படிப்பட்ட வேலை என்னடா வேலை? 100 நாள் ஏறி வச்சிடா. 100 நாள் ஏறி வேலை. கவர்மெண்ட் வேலை. அப்படியே இந்த நடு பண்ணுறாங்க. நடு பொண்ணு. அவளுக்கு தெரு கொள்ளையே வேலை. பிறகு இன்னொரு பொண்ணுக்கு தெரு கொள்ளை என்ன வேலை கேட்கறியா? ஒரு பொண்ணு என்ன வேலை? கார்பரேஷன் வேலை செய்யறான். கார்ப்பரேஷன் வேலை. சின்ன பொண்ணுங்கிறாம அவளை தான் அடுப்போடுமே தனியார் கம்பெனியில் சேர்த்துட்டேன். தனியார் கம்பெனில. இப்ப என்ன வேலை செய்யறது தெரியுமா? என்ன வேலை செய்யறா? இந்த அமூர் கம்பெனில வேலை செய்யறான். ஏன் என்ன சொல்றா? என்னத்தடா அமுக்குறாங்க? அதுல அந்த அப்பளம் அமுக்குறாங்களே. ஏய் மொட்டை மொட்டையே பேசுனேன். மொட்டை மொட்டையே வாங்கிடுவேன். அந்த அப்பளம் கம்பெனில வேலை செய்யறான். அப்பளம் தான் பொண்ணுலாம் என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப்ல ரிசைன் பண்ணிட்டு கொஞ்ச பேருக்கு ஒண்ணு மாங்காய் கூட்டு சிப்கார்ட்ல சேர்த்துட்டேன். பாவி. ஆமா. ஏண்டா கையில வருமானம் இருக்குதுடா. வருமானம் தான் சேர்த்துட்டேன். ஆமா. ஒரு பண்ணிக்கு 20,000 60,000 ஆயிடுச்சு மாசத்துக்கு. அப்ப நான் நல்லா தெரியாது. ஆமாடா. சேர்த்து சும்மா கிடையாதுமா. எப்படிடா? கம்பெனில செல்போன் வாங்கி கொடுத்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டேன். ஆமா. ஏய் செல்போன் எதுக்கு வாங்கி கொடுத்தேன்? ஐயோ காரணம் இருக்குது. அதுதான் ஆமா. இப்ப செல்போன் வாங்கி கொடுத்து கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு உள்ள 10 நாளைக்கு தான் நான் ஏய்ப்பணும். ஏமா டைம் ஆச்சு கம்பெனி பஸ் ஏறி போமானு 11 நாள் நான் ஏய்ப்பே தேவையில்லை. ஏண்டா? என்ன காரணம்? இந்த செல் வாங்கி கொடுத்த மாதிரி ஆமா. அதுல மிஸ்கால் குத்தி அவனா ஏய்ப்படுறான். அப்படியா? ஏண்டா பரிய மந்து கூட சொன்னார். உன்னுடைய மகளை போல் என்னுடைய மகளை நினைச்சுக்கோயா? அது தப்பா நினைக்காத. 11 நாள் நான் ஏய்ப்புவேன். அவங்க ஏய்ப்பு என்ன பண்ண என்ன சம்பளம் விட்டு பாடணும். பஸ் கூட்டு வரல. நான் போய் பஸ் எடுத்து கூட்டு வந்துடுவேன். நான் என்ன நினைச்சுட்டு இருப்பேன்? பொண்ணுங்க வேலைக்கு தான் போது நான் வேலைக்கு போய் நீ நினைச்சுக்கிறியா? நீ என்ன பண்ணும்? அந்த போனத்து காலையில வச்சு ரொட்டு பட்டு போய் நடக்கும் கேட்ல இருக்கிற வரைக்கும். ஆமா. கேட்ல இருந்து என்ன பண்ணும்? அந்த கம்பெனி உள்ள போகாது. அங்க பார்த்தா பெரிய மருப்புல என்ன பண்ணும்? ஒரு பைக் வச்சு அந்த உள்ள நிப்பான். நடு மருப்புல ஒரு பைக் வச்சு இந்த உள்ள நிப்பான். சின்ன மருப்புல அந்த பைக்ல ஒரு உள்ள ஏண்டா? நிப்பான். ஓ, உனக்கு செலவு மிச்சமா செய்யறாங்க உங்க மூவரும். யார் செலவு மிச்சம் பண்ணுது? அது கூட அவன் சொந்த பைக்கு கிடையாது. அவனே எங்க யாருக்கு வாங்கி நின்று நடப்பான். 3 பேர் என்ன பண்ணோம்? நீங்க இப்பெல்லாம் போய் லோன் போட்டு வந்துட்டு எங்கன்னா லொட்டுன்னு அதே கம்பெனி கட்டணும் 6 மணிக்கு போய் விட்டுருவான். 6 மணி அப்பா இவன மாதிரி ஆளு அரசாங்கத்துல வேலைக்கு வைக்கங்க. வலையோட வேலையை விட்டு நீக்குங்க. ஏய் என்னது? ஐயா நான் நாக்க 6 மணிக்கு கேட்டு விட்டுருவான் சாயங்காலம். அது கம்பெனி வேலைக்கு போய் வர கையில அது கம்பெனி வேலைக்கு போய் வர நான் வச்சுக்கிறேன். நீ நினைச்சிட்டு இருக்க. அதே நாள் கண்டு ஒரு 10 மாசம் போவோம். அப்படியா? வந்து நீ என்னங்க? விநாயகனே வினை ஏய் மூஞ்சி அப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா? மூதேவி. நாய் நக்கல் செட்டி நாய் தலைமை தான் ஓடணும். அப்படியா? அதே போட்டு வச்சுக்குவேன். திருமணம் செஞ்சு வச்சிருவேன். டேய் அது சின்ன செத்துலாம்டா. சின்ன பொண்ணு ஒன்று இருக்குது பாரு. அதான் கரெக்டான பொண்ணு. என்ன? போன வாரம் கலாய்க்காரன் வந்துட்டான். ஊர்ல கலாய் போட்டு உள்ளே வரல. அப்படியா? நான் என்ன நினைச்சு இந்த பொண்ணு வேலைக்கு போனேன். இந்த பொண்ணு என்ன பண்ணி ஊர்ல இருக்கிற குடிசம் எடுத்துன்னு போய்க்குது. ஓட்டாக்குது. அவன் எங்க குடிசம் ஓட்டாடுறான். மொத்தமா என் பொண்ணு பிடிச்சி கழிவு போயிட்டான். பாவி நீ உன் கதையே நாருடி. சொல்லி நான் வெளிய சொல்லி வைக்கவே இல்லை உனக்கு. நான் பொண்ணு கலாய்க்கிறேன். ஒரு பொண்ணு எனக்கு பெருங்காது. ஓனது இல்லாத என்ன பண்ணி தெரியுமா? சின்ன பொண்ணு ஒரு குழந்தை வேற பெற்று வச்சுக்குது. ஏண்டா உன் பொண்டாட்டி வீட்டுல சும்மா வைக்கிற? என் முன்னாடி சும்மாதாங்கிறான். உன் பொண்டாட்டி எங்க போலியா? அவளுக்கு எந்த வேலை வெட்டி கிடையாது. எந்த வேலை வெட்டியும் கிடையாது. அவன் பாடு சைடுல எடுத்து வச்சு எனக்கு வேண்டியதான். அப்பா இவனை எப்போ பேசிட்டு வேண்டியவா? இந்த அரசாங்கமே நிறைய இருக்கணும். வரைக்கும் வரைக்காதுப்பா. வாங்க எல்லாம் வைக்கிறான்னு தெரியல ஏத்தா. டேய், அப்பா மலர்ச்சோலையில் ஆடிப்பாடி விளையாடி கொண்டிருந்தோம். அது விரைவாக அழைத்த அடுத்த காரணம் தெரியுமா? என்னப்பா? நீங்களோ கன்னிப்பருவம் நீங்கி மங்கைப்பருவம் அடைந்து விட்டீர்கள். உண்மைதான்ப்பா. காலா காலத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணத்தை செய்து கொடுத்து என்னுடைய கண்குளிர பார்க்க இதுதான் என்னுடைய ஆசை. அப்பா திருமணமா? நான் என்ன சொன்னா காலகாலத்துல பொண்ணுங்களை வெப்பமா என்ன பட்டு ஊர் மேல விட்டுருமா? அப்பா டேய் எனக்கு ஒரு சந்தேகம் நாளைக்கு. நல்ல ஒரு ஊரா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு சொல்றான். அப்படி சொல்லு. டேய் எனக்கு ஒரு சந்தேகம்டா. ஆமா கல்யாணம்னா என்ன? கல்யாணம் என்னன்னு தெரியுதா? தெரியாம இந்த கழிக்கு ஒரு பொண்ணு பாக்குறீங்களே. கல்யாணம் நான் கத்துறவா? இருடா அக்கா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாதுமா. வாங்க எனக்கு தெரியாதுக்கா. ஐயோ வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டேய் கல்யாணம் என்னடா? எப்படி சொல்லுடா டேய்? கல்யாணம் எப்படி இருக்கா? நீண்டா இருக்குமா? குட்டியா இருக்குமா? கட்டியா இருக்குமா? பட்டியா இருக்குமா? உருளியா இருக்குமா? இல்ல நல்லா கடைபெற இருக்கும். ஐயோ
நல்லா கேளு. சொல்லுடா. கத்துக் கொடுங்க. இந்த மாதிரி தான் கத்துக்கணும் நீங்க. சரிடா. ஒப்பா ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கோ. 500 ரூபாய் வாங்குறேன். ஏண்டா நீட்டா 3 பேர் வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் போறீங்க. போறோம். நல்ல ஒரு செருப்பு கடையா பாக்குறேன். பாக்குறோம். நல்ல ஒரு செருப்பு வாங்குறேன். வாங்குறோம். என்ன முதல்ல காலைல போடும்போது எப்படி இருக்கா? டேய், ஓ அப்படி போடா. சைக்கிள் அவ்வளவு விரும்பா போய்க்கிட்டியா? இல்ல, முதல்ல வாட்டி போடும்போது டைட்டா போகடா. முதல்ல போடும்போது கைட்டா தான் இருக்கும். அதே ஒரு 4 கூட கேட்டி மாட்டினா டேய், உள்ள விட்டு மாட்டினா லூஸ் ஆயிடும். அதே தான் கல்யாணமே. அட சரிடா. சரிடா. திருமணம்னா எப்படிடா இருக்கும்? டேய், அட நீ ரொம்ப பண்றே. டேய் பாரு, திரும்ப திரும்ப குளிஞ்சிரும் பையா. திரும்ப பேசுற நீ. வாயால அடிக்கிறானே. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எங்கயா சக்கரை பட்டா? அட வெந்தாரி பங்க பையா. அட பால் காரன் பங்க பையா. அட கரண்ட் பில் காரன் பங்க பையா. ஓனர் அக்கா தான் பார்த்தா என்ன இப்பதான் பார்த்தல. எந்த கழுத்து ஆச்சு எங்க அப்பா எனக்கே யாருன்னா ஊருக்காரு போடணும் ஊருக்கு பேக்க திரிஞ்சு கிடக்குறேன். என்னோட கேட்கணும். ஆமா பார்க்கும்போது உங்க பேர் மாஸ்டா ஏண்டா இதை பார்க்கறது போடலான்னு தோணுது. எங்க மூதேவியா உன் மூஞ்சிக்கு இது வச்சாடா? ஏன்னா உன் பொண்ணு ஊர் மேல விட்டு போறதானே மாங்கட பையா என்ன பையா கலாயக்காரனா கூட என் பொண்ணு போனா கூட ஒரு குழந்தை போனா அதை நீ தாத்தான்னு கூப்பிடுது. ஒப்பனம் அறியாமல் இருக்கிறது யாரே கிடையாது. நான் அறியாமல் இருக்க ஆள் இல்லை. வேலை விட்டு எடுத்துருவேன். ஆனா நான் வரணும் அறியாமல் நல்லா இருக்கிறது செய்யாரு. மண்டி தெரியல ஐசிசி பேங்க்ல செக்யூரிட்டி வேலை செய்யறாரு. நாட்டுக்கு இளவரசி மன்னர் வந்து 5 மணி வரைக்கும் தான் போய் வெளியே பார்த்தா 6 மணி தான் செக்யூரிட்டி வேலை செய்வார். ஏண்டா கோயில் கையெழுத்து போடா. ஏண்டா அட இறந்து பையா அட குரியா காசு கிட்ட கையை பிடிச்சி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இவன் கதை எப்படி தெரியுமா? பாவி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாவ சிவனே பத்து கிடக்குற பொம்பளை போன எனக்கு பிடிச்சிட்டு அப்படியே போகக்கூடாதா? அந்த பொம்பளை மேல விழுந்து எழுந்து குரியா காசு கையில் அட்டி வாங்கின உனக்கு பிடிக்குது. கௌரவமா எங்க அப்பா எங்க வேலை செய்யறாரு? செக்யூரிட்டி வேலை கௌரவமா செய்யறாரு. கோயில் உன் ஜென்மத்தை சீப்பா வார போட போடா. ஏய் அப்பா நாங்களும் சின்ன பெரிய வயது. அதனால எங்களுக்கு இப்போது திருமணம் வேண்டாப்பா. இப்பொழுது திருமணம் வேண்டாம். இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும். நாங்க எப்பொழுது கேட்போமோ அப்பொழுது செய்து கொடுத்தால் போதுப்பா. இப்பொழுது என்ன செய்ய போறீங்க? அப்பா மலைச்சோலைக்கு போயிட்டு ஒன்று வந்து 1500 ரூபாய் செல்வன் வாங்கி கொடு. பொண்ணு பேருந்தாங்களா? ஏன்னா எப்படி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடு. டேய் நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன். நானே எங்க அக்கா பாப்பா 3 பேரும் செல்போன் வாங்கி போறோம். நான் சொல்றது செய். நீ ஒரே ஒரு உண்மையா சொல்றேன். சொல்லு. இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஆண் மகன் நீ உண்மையா இருந்தா கால போய் இருந்து வந்து வாங்கி சேர்த்துறேன். நாயா போச்சா? நான் செஞ்சா ராணி மேல வாங்க நான் யார் போய் போறது? சலாம் அலைக்கும். இப்பொழுது மலைச்சோலைக்கு சென்று அங்குள்ள மலர்களை பறித்து ஆழமாக தொடுத்து கூந்தலில் தொடி ஆடிப்பாடி சந்தோஷமாக ஆடிப்பட வேண்டும். ஆமாப்பா. டேய், என்னுடைய மகளுக்கு நீ துணையா போ. டேய் துணையா போ. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. டேய், நாங்களே சென்றோம். ஏண்டா மலைச்சோலைக்கு போகலாமாடா? எப்படிடா போனோம்? இறந்து போறது தெரியாது. களைப்பா இருக்கும். ஆகையால அழகா ஆடி சரி. ராமா சீட்மா வாங்கி விடுறா. இறங்கு. உண்டிங்க அடிங்க. ஏண்டா மலைச்சோலையில பெண்களுக்கு தான் வேலை. நீ ஏன் வரணும்? ஏய் நம்ம இருந்தாங்க. ரொம்ப கேட்டுங்க.
ஏய் வாடா இங்க ஆளு யாரா அறிஞ்சிருவாங்க போய் யாரா எங்க ஆடிப்பாடி சந்தோஷமாக போக வேண்டும் போகலாமாடா அப்படியா அடுத்த நந்தவன போகணும் பில்டிங் இமேஜ் நடக்கறாங்களா என்னடா முன்னாடி கூட பின்னாடி கரெக்டா இருக்கு எதுக்கு சுமார் ஒரு 3 சரி வரும்போது பேக்ரவுண்ட் ஏய் மூஞ்சி வச்சிரல ஏண்டி இவரு பேசுற நேரம் போக தெரியாது நாட்டு மக்களே அனைவருக்கும் லோன் தர போறேன் யார் யாருக்கு நான் லோன் கேட்டு வாங்கிக்கோ மாட்டு லோனு ஓனா சித்ரா ஏய் யார் யாருக்கு என்ன லோன் வேணுமோ ஆட்டு லோன் தரேன் மாட்டு லோன் தரேன் கோயில் லோன் தரேன் கோயில் குட்டி லோன் சொல்ல தாலியா பையா அப்படியே ஒரு கூண்டு லோன் கூண்டு எதுக்குடா அந்த குஞ்சினா எங்க கூட்டப்பா ஆச்சி கோயில் குஞ்சு கோயில் குண்டா பெரிய குண்டா வேணாம் ஏன் சின்ன குண்டா கொடு ஏன் சின்ன குண்டா பெரிய குண்டா கொடு குஞ்சு வெளிய போடா சின்ன குண்டா கொடு உள்ள அடி வச்சிருப்பாங்க அதனால அது பத்த சாதா குஞ்சு லோன் டேய் லோன் கொடுக்க ஆரம்பிச்சு லோ 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 கட்டற சக்காத்தி பஸ் வச்சு கம்முறாங்க லோன் கொடுத்து போனா போதும்
அதான் சமயம் கேட்க வரும்போது தெரிஞ்சது போய் சித்ரா லோன் கொடு சித்ரா லோன் கொடு சித்ரா லோன் கொடு லோ 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 லோன் ஆலித்து பெரிய பேங்கா எங்க போய் வரீங்க நீங்க மாட்டு வேணும் மாறி வந்தாங்க யாரும் வராங்க லோன் கேட்க யாரும் வராங்க பாருங்க இங்கதான் தாடு சித்தரா லோன் என்னங்க ஆமா உட்காரு என்ன இந்த நேரத்துல வந்துக்கிறா என்ன சமாச்சாரம் உட்காருங்க ஏங்க என்ன சாப்பிடுறீங்க பால் சாப்பிடுறீங்களா பால் சாப்பிடுறீங்களா ஆளு சாப்பிடுறீங்களா அங்க ரெண்டு மாமா இங்க தண்ணி சாப்பிட்டுப்பா சாப்பிட்டு சொல்லுவீங்களா சாப்பிடுறீங்களா இப்ப நம்ம சாப்பிடுறதே வேற டேய் உனக்கு வேலை இல்ல போடா பக்கமா போடா நீ எல்லாத்துக்கு வந்து எனக்கு வேலை இல்லைன்னு தெரியாதுப்பா பட்டி வீட தொடரும் சரிதான் போச்சு பட்டி வீட மலரும் இந்த அதான் குளிர்ல தான் நெருங்கினவங்க குளிருமா எங்க குளிருது போடா ஏன் வேஸ்ட் பண்ணாதடா நீ என்ன நமக்கு ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் ஆகறான் ரொம்ப என்ஜாய் பண்றான் டேய் உங்களுக்கு டேய் சம்பளம் போய் சாப்பிடுங்க வீட்ல நின்னு நீங்க வரதா கல்யாணம் பண்ணா எந்த கம்யூனிட்டில வைப்பாங்க ஐயா எவ்வளோ வைப்பாங்க ஐயா புத்தி தரா உனக்கு அறிவு தரா நான் வைக்கிறது எவ்வளோ வைப்பாங்க ஐயா இருங்க நான் தானே வைப்பாங்க ஐயா 3 நாளைக்கு வைக்க கூடாது மேல கையை நீ வந்தது கரெக்ட் தான் தப்புன்னு சொல்லல நான் சைலண்ட் நீ வந்தது கரெக்ட் தான் நான் தப்புன்னு சொல்லல சரி இப்போதைக்கு 3 நாளைக்கு அந்த பக்கம் வரக்கூடாது ஆமா ஆமா 3 நாள் கழிச்சு 3 நாள் ஒதுக்கிற மாதிரி கிடையாது பக்கமா கேளு நான் வந்துக்கிறேன் ஐயோ 3 மாசம் 3 வாரம் 3 நாள் கழிச்சு யாவது உனக்கே தெரியுமா 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிடுவா போ தலை காசு போ நான் போற மாதிரி இல்லடா நான் சித்ராவே நான் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா இப்போ அம்மா வந்து மென்ஷன்ஸ் ஆகுது இப்போ அதனால இப்போ போகக்கூடாதுங்க போனா சேர்த்துவேன் கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்றா சித்ராவை நான் டச்சிங் பண்ணிட்டு போவேன் ஐயோ டச்சிங் பண்ணா ஜெனி வச்சுதான் சாவு டச்சிங்லாம் பண்ணக்கூடாது இப்போ ஏன் பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாதுங்க ராஜெல்லாம் பண்ணக்கூடாது என்னடா இது போகாம ஏன் 3 நாளைக்கு தள்ளியே நில்லு எனக்கு தொடக்கூடாது என்கிட்ட வரக்கூடாது என்ன பையா வருங்க வரமா ஏண்டா வருங்கயா இதெல்லாம் என் வேகம் தெரியாம பேசிக்கிறீங்க போ நீ போடா நீ இப்போ கால் நேரம் கெட்டு போய் போ அப்புறம் எனக்கு நேரம் நல்ல நேரம் காய் முட்டை தூண்டி கூட போதி வருது இப்போ தண்ணி லோன் கிடைக்காத அப்புறம் லோன் போடணும் லோன் வரணும் லோன் கிடைக்காத அப்புறம் வாங்கி போட தக்கையில வாங்கி போட எல்லாம் காலியா போச்சு போய் எழுதி ஏண்டா முதல்ல நீங்க தான் சொல்லுவாங்க நான் தூங்க வச்சுக்கிறேன் போன் நான் தூங்க வச்சுக்கிறேன் சரி எப்ப நான் தாளாட்டு பாடுவேன் பாடி தூங்கி வச்சுக்கோ நான் பாடுறேன் அது எல்லாம் உட்காந்து தூங்க ஒன்றா தூங்காது அது என்ன உடலா தூங்குவா இவ்வளோ நேரம் கொட்டாவில் கூட என்ன உட்காந்து தூங்க கேட்குறா ஒட்டவோட தூங்குறது வேலை என்னடா டே போப்பா நான் போய் சொல்லியா நான் கேட்டு சொல்லி அனுப்புறேன் என்ன போடா நீ வாடாதியா
நீ ஏன் போற அந்த ஆம்பளை போக சொல்றான் ஏய் டேய் அவன் என் மடியில படுக்கடா அவன் மடியில படுக்க ஐயோ 3 நாளைக்கு சொல்ல படல என்னங்க ஆம்பளைங்களோட பெரிய மச்சான் போடா ராஜகாரனே சித்ரா என்ன பண்ண போறா உன்னை டூ பண்ண போறேன் எதுவும் மாட்டல் நீ போ என்னடா டேய் ஏன்டா பண்ற பேர் கிடையாது அவர் தேட போறாரு அவங்க பேச போறாரா அதெல்லாம் போற மாதிரி கிடையாது என்ன பண்ண போறீங்க டேய் மண்டல போற இவதான் பண்ணிக்கணும் போயிட்டு எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் போடா செல்லம் திருமல அந்த 32 பல்லுல 16 பல்லு தான் இருக்குது. நான் வந்தமா போனமான்னு இருக்கணும். வந்தமா போனமா இருக்கணும். இவனால போராட்டமா இருக்குது. தொட முடியல. என்ன கொடுத்தா எனக்கு போராட்டமா இருக்குது. என்ன போதும் பாப்பால போற மாதிரி கிடையாது. நான் தொற மாதிரி கிடையாது என்ன. என்ன போறியா என்ன பண்ணியா? என்ன 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 வாயா அறிய வா. வர முடியாது. வர முடியாது. ஆய் முன்னடி கொள்ள அண்ணா 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 நேரங்கள தெரியல உனக்கு. வாயா இப்படி வாடி என்னடி அங்கே வாடி. அண்ணா என்ன சமாச்சாரம்? நாங்க ரெண்டு பேரும் வேற ஒண்ணும் இல்ல. பாரான்னு சொன்னா விட்டு போக வேண்டியதுதான். கல்யாணம் பண்ணா தாலி கட்டி வச்சுக்கிறீங்களா? அது ஒரு நாள் வேலையில 3 நாள் எத்தனை வாங்கி சொல்லுங்க. எவனா தாங்குவோம்? 3 நாள் 1 நாள் 2 3 நாளைக்கு எத்தனை மணி நேரம் தெரியும்? தாலி யாரு கட்டி வச்சுக்கிட்டு? தாலி யாரு கட்டி வச்சுக்கிட்டு? கட்டி வச்சுக்கிறான். தொங்கிட்டேனா நான் தான் கட்டினா. டேய் மதி இல்லாத மண்ணா, என்ன சமாச்சாரம்? இவன் யார் தெரியுதா? யாரு இது? இவன் யார் சொல்ல? யாரு இது? என் முன்னாடி சித்ரா. ஏய் அண்ணே என் முன்னாடிடா பாயவா. ஓம்பட்டா
உனக்கு எப்படி பொண்டாட்டியாவோ? நான் தானே தாலி கட்டி வச்சிருக்கிறேன். டேய், உன்னுடைய நாட்டு எல்லை பகுதி வந்த உடனே உன்னுடைய நாட்டுல தண்டோர சத்தம் கேட்டது. இந்த நாட்டை ஆளக்கூடிய அனந்தபாலன் மனைவி ஆனந்துக்கு பிறந்த நாள் வேணும்னு சொல்லிட்டு அந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ளன்னு சொன்னா நாம் இருவரும் காதலியே செல்லக்கூடாது, அந்த நாட்டை கைப்பற்றன்னு சொன்னா நாம் இருவரும் அண்ணன் தங்கையாக செல்லன்னு சொல்லிய பிரகாரம் சூட்டி என்ற வழியில கால வைத்து வீழ்ச்சி அடைந்து விட்டு இந்த நாடு நகரம் அனைத்தும் உப்பு சட்டி வரவோடு எழுதி வாங்க சொன்னதே நான் தாண்டா. அப்படின்னா இது உன்னுடைய சூழ்ச்சி தானா? நிச்சயமாக நான் அவளை சேர்த்து வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக. எப்படி இருந்தாலும் தாலி கட்டணும். நான் இப்ப நான் தான் அவளை அனுபவிக்கணும், நான் தான் அவளை அனுபவிக்கணும். எடுத்த சாக்கிய பிச்சை எடுத்து நான் அவளை பிச்சு விடுவேன், அவனை பிச்சு வச்சுக்கிறேன்.